அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இல் வாழ்க்கை குறள் எண் 44. பழியஞ்சி பாத்தூன் உடைத்து ஆயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பொருளை பழிக்கு பயந்து நேர்வழியில் சேர்த்து அதை பலருக்கும் பங்கிட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல வழி எந்நாளும் தடைபடுவதில்லை. When one earns money by fearing the curse in a fair manner and shares that to all, his good way in the life is never blocked. துடிப்பா பாவ வழிகள் சேர்க்காத பொருளை பலருக்கும் பங்கிட்டு வாழ்தல் நல்ல வழியை தடையின்றி திறந்து வைத்தல். என் துழிப்பா பாவ வழியில் சேர்க்காத பொருளை பலருக்கும் பங்கிட்டு வாழ்தல் நல்ல வழியை தடையின்றி திறந்து வைத்தல். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை: புறவழியால் பழிவரும் என்று அஞ்சி அறவழியில் ஈட்டிய பொருளை பகிர்ந்து உண்டு வாழும் வாழ்க்கையுடைய இல்லறத்தானின் குடிவழி எக்காலத்திலும் அற்றுப்போவதில்லை என்று அவர் சொல்கிறார். இதில் வாழ்க்கை வழி என்றால் நல்ல சிறப்பான வாழ்க்கை. சிலருக்கு வாழ்க்கையில் எல்லாமே அருமையாக அமைந்து கொண்டே செல்லும். அவர்கள் திரைத்துறையில் சென்றாலும் அந்த துறையில் உச்சத்தில் இருப்பார்கள். அரசியலுக்கு வந்தாலும் விரைவில் அவர்கள் நல்ல உயர் பதவிக்கு வந்து விடுவார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சாதாரண குடிமகனுக்கும் அன்றாடம் அவனுக்கு வரக்கூடிய வருமானத்தில் எந்த தங்குதடையும் இருக்காது. அவன் நலத்தில், குடும்ப நலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உறவுகள் நட்புகளுக்கு மத்தியில் எந்த ஒரு பகையும் இருக்காது. இயல்பாக சம்பாதிப்பான், இயல்பாக செலவு செய்வான், இயல்பாக தூங்குவான். படுத்துனே தூக்க வர்ற பல பேருக்கு இது ஒரு கொடிப்பினைன்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கை சீராக போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்படி சீராக நல்ல வழியில் செல்லக்கூடிய வாழ்க்கை, அந்த மேடும் பள்ளமும் உள்ள குழிகளும் உள்ள சாலையில் செல்லக்கூடிய வண்டிக்கும் ஒரு அற்புதமான சாலை, வழவழவென்ற சாலையில் வழுக்கி ஓடும் அந்த ஓட்டத்திற்கும் வேறுபாடு உள்ளதல்லவா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இல்லாமல் சீராக செல்கிறது என்றால் அதுதான் நல்ல வழி வாழ்க்கை. இன்னொரு பொருள் என்றால் அவனுடைய சந்ததி அற்றுப்போகாமல் தொடர்ந்து சந்ததி தொடர்கிறது என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. எந்த பொருளாக இருந்தாலும் யாருக்கு அந்த நல்ல வழி கிடைக்கும் என்றால் அவன் நேர் வழியில் பொருள் ஈட்டியவனாக இருக்க வேண்டும். லஞ்சம் வாங்கியிருக்க கூடாது, பித்தலாட்டம் பண்ணி சம்பாதிச்சிருக்க கூடாது, ஊழல் பண்ணிருக்க கூடாது, பிற நிலத்தை அபகரிச்சிருக்க கூடாது. இப்படி எதுவுமே செய்யாமல், ஈவன் வியாபாரம் செய்யும் பொழுது கூட பொருளை விலை அதிகப்படுத்தி விற்கக்கூடாது. இப்படி நேர் வழியில் ஒருவன் பொருள் ஈட்டுகிறான் என்றால் அவனுக்கு அந்த நல்வழி திறந்தே இருக்கும். அவன் வளவளப்பான சாலையில் பயணம் செய்வான். அவன் சந்ததி அற்றுப்போகாமல் தொடர்ந்து வரும். அப்போ நேர்வழியில் ஈட்டுவது என்பது மட்டும் போதுமா? அது பாதி கிணறு தாண்டின மாதிரி. அப்ப மீதி கிணறு என்னன்னா, நீ ஈட்டிய பணத்தை நீயே போட்டு போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு யாராவது தூக்கிட்டு போற மாதிரி ஒரு வழிவகை செய்யாம மற்றவர்களுக்கும் பகுத்து கொடுத்துதல். பகுத்து உண்டு என்றால் வெறும் உணவு மட்டும் கொடுத்துதல் என்று பொருள் அல்ல. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கூட பகுத்துண்டு, இது என் செலவுக்கு, இது மனைவி செலவுக்கு, இது பிள்ளைகள் செலவுக்கு, இது குடும்ப செலவுக்கு, இது பெற்றோருக்கு, இது உடன்பிறந்தாருக்கு, இது சுற்றத்துக்கு, இது நட்பிற்கு, இது முகமறியா நண்பர்களுக்கு என்று பிரித்து கொடுத்து ஈகை குணமும் கொண்டு வாழ்ந்திருக்கான்லவா, அவனுக்கு தான் அந்த நல்ல வழியினுடைய முழு கதவை திறந்திருக்கும். இல்லைன்னா பாதி கதவை தான் திறந்திருக்கும். அப்ப நேர் வழியில் பொருளீட்ட வேண்டும். அதை பகுத்துண்டு பல்லோரோடும் பகிர்ந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நல்வழி பாதை எப்பொழுதும் அகல திறந்திருக்கும். நீ நல்ல வழியிலேயே சீராக பயணம் சென்று கொண்டிருப்பாய். உனக்கு மேடு வள்ளம் உள்ள ஒரு சாலை வந்து சேராது. அதேபோல் உன் குடும்ப சந்ததியும் அற்றுப்போகாமல் தொடர்ந்திருக்கும் என்று வள்ளுவர் சொல்றார். இதற்கு ஒரு பாடல். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இது கூட கொஞ்சம் பொருந்திய வரதுனால சொல்றேன். கள்ளம் இல்லா பிள்ளை உள்ளம் நான் தந்தது, காசும் பணமும் ஆசையும் இங்கே யார் தந்தது,
எல்லை இல்லா நீரும் நிலமும் நான் தந்தது, எந்தன் சொந்தம் என்னும் எண்ணம் ஏன் வந்தது. இறைவனுக்கே புரியவில்லை மனிதன் கொள்கை தெரியவில்லை, ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். லலலல்லல்லல்லா லலலல்லல்லல்லா லலலல்லல்லல்லா. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தானாம், கண்ணில் கண்ட மனிதன் எல்லாம் நலமா என்றானாம் என்ற கண்ணதாசனுடைய அற்புதமான பாடல் சாந்தி நிலையம் என்ற படத்தில். அப்படித்தாங்க கடவுள் எல்லாத்தையும் நமக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் கொடுத்துட்டு போயிருக்கான். இயற்கையும் அப்படித்தான் கொடுத்திருக்குது. ஆனா அது எனக்கே சொந்தம் என்று வைத்துக் கொள்கிறோம் அல்லவா, அல்லது எனக்கே வேண்டும் என்று அறவழிக்கு முரணாக சம்பாதிக்கிறோம் அல்லவா, அவர்கள் வாழ்க்கை பாதை மூடப்படும். நேர்மையாக சம்பாதித்து மற்றவர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கை பாதை திறக்கப்படும் என்பதுதான் இந்த குறளும் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இந்த வரிகளும் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து. மீண்டும் குறள். பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றுமில். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினேத்திரலயா, வழிகடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணபதிபாளையம் 4 நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.